ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீக்வன்சியோட வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து 2 டைப்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன், ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது தேர்ட் ஸ்டெப்பு இது வந்து டேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். டேர்னிங்கோட ஸ்டெப்பு இப்போது நம்மளோட குழந்தைங்களோட பில்லோ ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி டேர்ன் பண்ணால் ஒரு கலர் வரும், இப்படி டேர்ன் பண்ணால் ஒரு கலர் வரும், பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி எப்படி போடலாம் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சமிக்கை வந்து டபுள் கலரில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ என்கிட்ட வந்து சிங்கிள் கலர் தான் இருக்குது, 2 சைடுமே ஒரே கலராக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த ஒரு ஸ்டெப் மெத்தடை சொல்லி கொடுக்குறேன், எப்படி டேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் போடுறவங்க நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அழகாக டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா டபுள் கலர்ஸில் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி போடலாம் அப்படின்றத நான் இந்த டயக்ராமில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சமிக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நார்மல் த்ரெட்டு, இப்போது உங்களுக்கு இது மேலே போடுற த்ரெட்டு வந்து கலர் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கலர் வந்து காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த கலரில் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால உங்களுக்கு நான் கலர் எடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு த்ரெட் எப்படி எடுக்கிறதுன்றது தெரியும். நான் வந்து எடுக்கிற மாதிரி நீங்களும் எடுத்து பார்க்குறதா இருந்தால் தாராளமாக எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம லாக் போட்டு எடுத்துக்கலாம். லாக் போட்டு எடுத்துகிட்டு நம்ம பீடு ஒர்க் எப்படி போடுவோமோ சேம் மெத்தட், அதே மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இதை போடணும். பீடு ஒர்க்கில் எப்படி நீங்கள் வந்து பீடை வந்து கோத்துப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கோத்துக்கலாம். இல்லை சிங்கிளாக நான் போட்டுக்கலாம். இது வந்து என்னால் தனித்தனியாக என்னால் வந்து பீடு மாதிரி வந்து லோட் பண்ணி என்னால் பண்ண முடியலை அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். உங்களோட சாய்ஸ். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பழகுறீங்களோ அந்த அளவுக்கு பழகிக்கோங்க. நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துட்டோமா, இப்போது பீடு கோக்குற மாதிரியே சிங்கிளாக இப்போது இந்த மாதிரி பாருங்கள், சிங்கிள் பீடை ஒரு சமிக்கியாக சிங்கிள் பீடில் எப்படி நம்ம கோப்போமோ அதே மாதிரி இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ளே விட்டாச்சா, உள்ளே விட்டுட்ட பிறகு வெளியில் அவுட்டரில் ஒரு ஸ்டிச், மறுபடியும் ஒரே ஒரு சமிக்கி. இந்த மாதிரி நீங்கள் சமிக்கியை எடுத்துட்டு இந்த மாதிரி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு சமிக்கியாக கூட நீங்கள் விட்டுக்கோங்க. நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எடுக்கிற மெத்தட் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த சமிக்கி வந்து இந்த சைஸில் இந்த ஷேப்லேயே தான் இருக்கணும். நீங்கள் சமிக்கியை வந்து டேர்ன் பண்ணி மாற்றிடக்கூடாது. மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேர்னிங் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து நெருக்கமாக இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நெருக்கமாக வந்து கிட்ட போட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி தள்ளி போட்டுக்கோங்க. நீங்கள் போடுறத பொறுத்து உங்களுக்கு அந்த டேர்னிங் எல்லாமே வந்து கரெக்டாக அமையும். இந்த மாதிரி அழகாக லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் பண்ணி போட்டிங்கனாலும் ஓகே தான், இந்த மாதிரி சிங்கிளாக போட்டிங்கனாலும் ஓகே தான். இது வந்து கையில் ஒட்டும் இல்லையா, அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது. நீங்கள் கலர் சூஸ் பண்ணுறவங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க கலரை, என்ன மாதிரி கலர் வேணும். அதே மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணுறவங்க கலரை வந்து கரெக்டாக குத்தி எடுக்கணும். ஒரு சைடு வந்து ஒரு கலர்னால் இன்னொரு சைடு இன்னொரு கலர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கலரை வந்து பார்த்து பண்ணணும். பண்ணும் போதே என்ன பண்ணுங்க, மிக்சடாக பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்றத தெரியாமையே நீங்கள் மிக்சடாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து அந்த டேர்ன் பண்ணும் போது கரெக்டாக வராது. நீங்கள் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை பொறுத்த வரையும் நம்ம கண்டினியூவாக வந்து ஒரு லைனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைனை தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ வந்து பீடெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே முடிச்சிட்டோன்னா அடுத்தடுத்த லைனை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம் இல்லையா. இதில் வந்து பொறுத்த வரையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேருந்து தான் நீங்கள் வரணும்.
ஏன்னா அப்படி வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டேர்ன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த லாஸ்ட் எண்டு வந்துருச்சா, இப்போது இந்த எண்டுக்கு பாருங்கள், இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம பண்ணிவிட்டு இந்த எண்டுலேருந்து மறுபடியும் இந்த டேர்னிங்க்காக நம்ம வர முடியாது. இப்போது இப்படி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்துடும். உங்களுக்கு ஓகே எனக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வரலாம். இல்லை நான் இந்த மாதிரி டேர்ன் பண்ணும் போது இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ இந்த இடம் வந்து நீங்கள் டேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு டேர்ன் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த மாதிரி டேர்ன் பண்ணணும், இப்படி ஒரே ஒரு ஷேப்பில் இப்படி டேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இங்கே எண்ணாட் போட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இல்லை எனக்கு இந்த டேர்னிங் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஃப்ரீக்குவன்சி இந்த மெத்தடில் தான் இருக்கும். இப்படி வந்து நீங்கள் உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணிக்கிற மாதிரி எப்படி வேணாலும் இருக்கும். இதை பொறுத்தவரையும் இந்த ஸ்டிச்சை போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற த்ரெட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். த்ரெட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரிமூவ் ஆகி வராது. எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. நீங்கள் அந்த மாதிரி ரிமூவ் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்க த்ரெட்டு வந்து குவாலிட்டி நல்லா இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் குவாலிட்டியாக எடுத்து போடும்போது இது எத்தனை வாட்டி நீங்கள் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணாலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் போடும்போதே உங்களுக்கே தெரியும். இப்போ நான் எத்தனை வாட்டி பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அந்த த்ரெட்டு வந்து எதுவுமே ஆகலை. இந்த மாதிரி த்ரெட்டு வந்து எதுவுமே ஆகாத அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். இப்பயும் சொல்கிறேன், ஃபஸ்ட் வாட்டி இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே இதே ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இல்லை சிங்கிள் ஷேப்பில் எனக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்தையும் மாற்றி மாற்றி கொண்டு வந்துக்கலாம். இப்போது நம்ம வந்து எந்த சைடு வேணாலுமே மாற்றலான்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போது உங்களோட சாய்ஸ். நீங்கள் வந்து எப்படி வேணாலுமே போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூஸாகவே கொண்டு வந்துக்கிறேன். நீங்கள் போடுறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள், நம்ம அந்த பட்டர்ஃப்ளையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் வந்து எங்கே வேணால் நீங்கள் டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டைட் கொடுக்கும். நீங்கள் 2-3 வாட்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், டேர்னிங் வந்துடும். நீங்கள் கொஞ்சம் ஆனால் லூஸ் கொடுத்து போடக்கூடாது, டைட் கொடுத்து போடணும். டைட் கொடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு 1 டைம் மட்டும் இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இதை இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட் டைம். நீங்கள் அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ண உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல ஷேப் வந்து சூப்பராக வந்துடும். இப்போ எப்படி வந்திருக்கு, டேர்ன் பண்ணி வந்திருக்கா, இது ஒரு டேர்னிங், இது ஒரு டேர்னிங்காக இருக்கா. இப்போ இதுவே நீங்கள் வந்து டேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக இப்போ டேர்ன் ஆகிடுதா. இப்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போது நான் சொன்ன மாதிரியே தான், நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி, நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் இழுக்கக்கூடாது, லைட்டாக இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடம் வந்து என்ன ஆகிடும், டேர்னிங் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துட்டு டேர்ன் பண்ணிக்கலாம். உள்ளே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம், தாராளமாக ஃபில் பண்ணிவிட்டு ஓவரால் இப்படி பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க ட்ரெஸ்லலாம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுவே பேட்ச் ஒர்க்காக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி எங்கேனாவது வந்து ஃபேஸ் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமிக்கையை வச்சு டேர்னிங் பாயிண்ட்டு நம்ம வந்து கிளிட்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நம்ம எந்த சைட் டேர்ன் பண்ணாலும் ஒரு கலர் வரும், இன்னொரு சைட் டேர்ன் பண்ணால் இன்னொரு கலர். நீங்கள் வாங்குறவங்க இந்த மாதிரி வந்து சமிக்கி வாங்கும் போது டபுள் கலரில் வாங்கிக்கோங்க. கோக்கும் போது கலர் பார்த்து கோத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டேர்ன் பண்ணும் போது கரெக்டாக வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிளாஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.